திருமண தடைக்கான கடைசி பரிகாரமாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த 2026ஆம் ஆண்டு தொடங்கிய 3வது நாள், அதாவது ஜனவரி 3ஆம் தேதி பௌர்ணமி திதியில நடைபெறுது. அன்னைக்கு ஆருத்ரா தரிசன நாளாகவும் இருப்பதால் நவ கிரகங்களின் தோஷத்தை நீக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த ஆருத்ரா தரிசன நாள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவ கிரகங்கள் சிவனின் கட்டுப்பாட்டுல இருக்கு. சிவபெருமான் தான் நவ கிரகங்களை அடக்கி ஆளும் வல்லமை பெற்றவர். அப்ப அந்த நாளில் நமக்கு நவ கிரகங்களால் எந்த தோஷம் இருந்தாலும், அதனால் நமக்கு திருமணம் தடையாயிட்டு இருந்திருந்தாலும், நல்ல வரன் அமையாம இருந்தாலும், நமக்கு திருமணம் தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருந்தாலும் அதை நீக்க வல்லது. இன்னொன்னு, 12 ராசிக்குமே கலத்தரக்காரகன்கிறது சுக்கிரன். சுக்கிரனோட அதிபதி தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் மகாலட்சுமியின் முன்னிலையில மகாலட்சுமி சூடிய மாலையை அணிவிக்கப்பட்டு இந்த ஹோமம் ஒவ்வொருவருக்கும் நடைபெற இருப்பதால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கி உங்களுக்கு நல்ல மணமாலைன்னு சொல்லக்கூடிய திருமண மாலை விரைவாக உங்களுக்கு சேரும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் உடனடியாக பதிவு செய்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சிடுங்க. குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல அங்கே அமர வைக்கிறதுக்கு இடவசதி இல்லாததுனால நீங்க இப்பவே பதிவு பண்ணிடுங்க. கடைசி நேரத்துல இடம் இல்லையே, இந்த மாதிரி ஒரு அற்புத நாள்ல கலந்துக்க முடியலையேங்கிற அந்த ஒரு தாமதத்தையும் தவிர்த்துடுங்க. உடனே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க. இந்த ஹோமம் ஜனவரி 3ஆம் தேதி சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில தான் நடைபெறுது. இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் சிவலிங்கமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உன்னதமான ஆலயம். சக்தி பீடங்களில் 52வது சக்தி பீடமாக பக்தர்களால் கருதப்படக்கூடிய ஒரு உன்னதமான உலக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்துலதான் இந்த ஹோமம் நடைபெறுகிறது. இந்த ஜனவரி 3ஆம் தேதி பௌர்ணமியும் ஆருத்ரா தரிசனமும் இணைந்து வரதுனால அன்றைய தினம் சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல கலந்துக்கிறவங்க அந்த ஹோமம் முடிஞ்ச உடனே மரகத லிங்கத்திற்கு உங்கள் கைகளாலேயே அபிஷேகம் செய்யும் வாய்ப்பும் வழங்கப்படும். அப்ப எம்பெருமான் ஈசனுக்கு நம் கைகளாலேயே அற்புதமான சக்தி வாய்ந்த நாளில் அபிஷேகம் செய்யலாம். அந்த வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு உறுதியாக எம்பெருமான் ஈசனின் அனுகிரகமும் லக்ஷ்மியின் பரிபூரண அருள் கடாட்சமும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம்.